இந்தியா சினிமா நேயர்களுக்கு ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கி இந்த வீடியோக்கு எதுக்காக வந்திருக்கேனாக்கா, நான் ஒரு அழகான படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். நான் பார்த்த விஷயங்கள்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அதை உங்ககிட்ட சொல்லிட்டா நீங்களும் அந்த எக்ஸைட்மெண்ட் புரியாமல் போய் அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் இந்த ஒரு வீடியோ. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி ரிவ்யூலாம் கிடையாது. ரிவ்யூ சொல்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் சினிமாவில் தேர்ந்த ஆட்களும் கிடையாது. ஆக என்ன படம் அப்படி பார்த்துட்டு வந்திருக்கு, இந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டோட பேசுறியே, அப்படி சூப்பரான படமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாங்க சூப்பரான படம் தான். ஆனால் தமிழ் படம் கிடையாது, ஒரு மலையாள படம். அந்த மலையாள படம் வந்துட்டு இப்போ இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட பேன் இந்தியா லெவலில் டப்பாகி ரொம்ப சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டிலையும் நிறைய நல்ல வரவேற்பு கிடச்சிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த படம் வேறு எதுவும் கிடையாதுங்க. நிச்சயமாக நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் போதும். பார்க்காதவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு முயற்சி. என்ன படம்னாக்கா, லோகா பார்ட் 1 சந்திரா. இதை சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிடுச்சு இதனுடைய சீக்வல்ஸ் நிறைய பின்னாடி வரப்பொழுது. இப்போ இந்த படம் ஹிட் ஆனதன் மூலமாக கிட்டத்தட்ட தமிழ்நாட்டிலேயே நிறைய பேர் பார்த்துட்டாங்க. நிச்சயமாக ஆல் ஓவர் வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய அளவுக்கு இது கலெக்ட் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்தடுத்த பாட்டுகள் வருங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது. முதல்ல இந்த படத்தை இயக்கி இருக்கக்கூடிய டேரக்டருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மலையாள சினிமா மாதிரியான ஒரு சர்க்கிள்லேருந்து வந்துட்டு, ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்துட்டு இவ்வளோ பெரிய ஸ்கேலில் யோசிக்கிறதா இருக்கட்டும், அந்த கதைக்கு வந்துட்டு ஒரு உருவாக்கம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு முயற்சி இருக்குல்ல, அந்த சிந்தனை இருக்குல்ல, முதல்ல அந்த சிந்தனைக்கு முதல்ல பாராட்டுகள். இப்படியான சிந்தனைகள் வந்துட்டு ஒரு கிரியேட்டருக்குள்ளே வரும்பொழுது தான் சினிமா அடுத்த தளத்துக்கு போகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்ன மாதிரியான கதையை எடுத்தாண்டிருக்காரு அப்படின்னாக்கா, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சூப்பர் ஹீரோ கதைகளை நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக சூப்பர் ஹீரோக்கள்னாலே நம்ம ஹாலிவுட்டில் தான். ஹாலிவுட்டில் எக்கச்சக்கமான சூப்பர் ஹீரோக்கள், சூப்பர்மேன், பேட்மேன், அது இதுன்னு அடிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அந்த வகையில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாலிவுட்டில் சில சூப்பர் ஹீரோ கதைகள்லாம் பார்த்துருக்கோம். சின்ன வயசு நம்ம எல்லாரும் வந்துட்டு இந்த கிறிஷ் படம் பார்த்துருப்போம், வேறு சில திரைப்படங்களை பார்த்துருப்போம். தமிழ்லையுமே வந்துட்டு சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் மாதிரி சில கதைகளை பார்த்துருந்தாலும் மலையாள சினிமாவுக்கு இது ரொம்ப புதுசுன்னு சொல்லப்படுது. இதுதான் முதல் முயற்சின்னு சொல்லப்படுது. அப்படி தைரியமாக துணிச்சலாக அதை கையாண்டிருக்கக்கூடிய டொமினிக் அருண் என்கிற அந்த டேரக்டருக்கு பெரிய அளவுக்கான ஒரு சல்யூட்டு. அதை தாண்டி முக்கியமான ஒரு பாராட்டு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த படத்தோடைய ப்ரொடியூசர் வேறு யாரும் கிடையாதுங்க, நம்ம மம்முக்காவுடைய பையன் துல்கர் சல்மான். துல்கர் சல்மான் வந்துட்டு ரொம்ப துணிச்சலாக இந்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாரு. ஏன்னா அவங்க எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி தான், மலையாள சினிமாங்கிறது மார்க்கெட் ரொம்ப சின்னது. அதை தாண்டி இந்த படம் ஹிட் ஆகும், பேன் இந்தியா அளவுக்கு ரீச் ஆகும், ஆல் ஓவர் வேர்ல்டு மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு பெரிய புஷ் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த கதை மேலே வச்சிருக்காரு. அவர் வைத்த நம்பிக்கை, இவர் போன்ற ஆட்கள் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் சினிமாவை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கும் நம்மளுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். ரெண்டாவது, இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, என்னங்க இவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேலில் வந்துட்டு கதையை யோசிச்சுட்டாங்க, பெரிய அளவுக்கு ஸ்கோப் இருக்கக்கூடிய நடிகர்களை தானே போட்டிருப்பாங்க. மம்முட்டி நடிச்சிருக்காரா, மோகன்லால் நடிச்சிருக்காரா, இல்லை வேறு சில பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க. கல்யாணி பிரியதர்ஷன் தான் வந்துட்டு லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. கல்யாணி பிரியதர்ஷன் யாரும் உங்களுக்கு இருக்கு, டேரக்டர் பிரியதர்ஷனுடைய மகள், இருதயம், ஹீரோ தமிழில், அந்த மாதிரி சில படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க இல்லையா, மாநாடு படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு இந்த படத்தில் லீட் ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. கூட சப்போர்ட்டிவாக பார்த்தீங்கன்னாக்கா நஸ்ரீன் அவர்கள், அதாவது இந்த பிரேமுலு படத்தில் நடித்தார் இல்லையா ஒரு ஹீரோ, அவர் வந்துட்டு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு. இன்னும் சில ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்பவே அழகாக வந்துட்டு இந்த படத்தில் நடித்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த கதையை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. சரி, கதை அப்படின்னா இருக்குது, சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட்னா என்னையா, சூப்பர் மேன் மாதிரி, ஸ்பைடர் மேன் மாதிரி ரொம்ப பறந்து போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மாதிரி அவுட் அண்ட் அவுட், அதாவது இந்த உலகத்துக்கே சம்மந்தம் இல்லாமல், நம்மளுடைய சமூகத்துக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபேண்டசி கதையை எடுத்துகிட்டு வரல, நம்ம ஊர்களில் பேசப்படக்கூடிய, நம்ம ஊர்களில் நம்பப்படக்கூடிய சில விஷயங்களை கதையாக்கம் பண்ணி அதற்கு உருவாக்கம் கொடுத்துருக்காரு டேரக்டர். என்னையா அப்படி பண்ணியிருக்காரு, நம்ம ஊரில் என்னையா பேசுகிறாங்க அப்படின்னாக்கா, நம்ம ஊரில் நிறைய நாட்டுப்புற கதைகள் இருக்குது, நம்பப்படக்கூடிய விஷயங்கள் இருக்குது இல்லையா. குறிப்பாக சொல்லணும்னாக்கா, நம்ம கும்பிடக்கூடிய சாமிகள், அதாவது சிறுதெய்வ வழிபாட்டுக்கு பின்னாடி பல கதைகள் இருக்குது. நாம் ஏன் முனீஸ்வரனை கும்பிட்றோம், பாடிகார்டு முனீஸ்வரனை கும்பிட்றோம், சுடலமாடனை கும்பிட்றோம், அந்த வகையில் காளியாத்தாவை எது கும்பிட்றோம், மாரியாத்தாவை எது கும்பிட்றோம், இப்படியாக ஒரு தெய்வத்தினுடைய கதையை இங்கே கொண்டு வந்துருக்குறாங்க. அதாவது காளியம்மா இருக்குது இல்லையா, அந்த காளியம்மாவுக்கு எச்சின்னு ஒரு பெயர். அந்த காளியம்மா வந்துட்டு தவறு நடக்கிற இடத்துல அவதாரம் எடுத்து அழிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை இருக்குது இல்லையா, அந்த கதையை அதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு அந்த எச்சி ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க. அந்த எச்சி கதாபாத்திரத்தை ஏற்று ரொம்ப அழகாக நடிச்சிருக்கிறாங்க. அந்த எச்சிங்கிற கேரக்டர், இந்த காளியம்மாங்கிற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பொதுவாக வந்துட்டு தப்பானவர்களை கொன்று அவருடைய ரத்தத்தை குடிக்கும், அந்த ரத்தம் தான் அவங்களுடைய உணவு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையில் காமிச்சிருக்கிறாங்க. அந்த கதையிலையுமே சொல்லியிருக்காங்க, அந்த ஸ்டோரியிலையுமே என்னன்னாக்கா, இதெல்லாம் ஊரில் பேசப்படுது, அது உண்மையான விஷயம்தான், இந்த சமூகத்தில் அவங்களாம் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக மொத்தம் ரொம்ப ஒரு ஃபேண்டஸியாக எடுக்க போகிறோம். ஆனால் அந்த ஃபேண்டஸிங்கிறது வந்து ரொம்ப நம்ம சமூகத்தை விட்டு வெளில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஊரில் பேசப்படக்கூடிய அந்த கதையை வச்சு ரொம்ப அழகாக கையாண்டிருக்காரு. கல்யாணி பிரியதர்ஷன் அழகாக அந்த ரோலை எடுத்து நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப பப்ளியாக க்யூட்டாக பல படங்களை நம்ம பார்த்துருக்கக்கூடிய அவங்க வந்து இந்த படத்தில் வந்துட்டு
ரொம்ப அழகாக வந்து தன்னை கேரி அவுட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி ஒரு எச்சினா எப்படி கொஞ்சம் எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் இறுக்கமாக தன்னை வச்சுக்கணும், ஒரு சூப்பர் பவர் உள்ள ஒரு ஆள், கடவுளுடைய பவர் வந்துட்டு கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு வந்திருக்கு அப்படின்னும் பொழுது அந்த பொண்ணு வந்துட்டு கெட்டவங்களை வந்துட்டு கடித்து கொதறி ரத்தத்தை குடிக்கும் கழுத்தில் கடிச்சு அப்படின்னாக்கா அந்த கேரக்டர் எப்படி கேரி பண்ணுமோ அந்த அளவுக்கு அழகாக கேரி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா நான் பழைய படங்களில் இருதயம் போன்ற படங்கள் வந்து அவங்க ரொம்ப பப்ளியாக க்யூட்டாக பார்த்து ரசிச்சிருக்கிறேன். இப்போ இந்த படத்துலையும் ரசிக்கும்படியாக கான்ட்ராடிக்டரியான ஒரு ரோலாக இருந்தாலும் கூட அதை அழகாக கேரி பண்ணியிருக்கிறாங்க. அப்படியாகத்தான் இந்த படத்தை வந்துட்டு அவங்க வந்துட்டு சூப்பராக அடுத்த கட்டத்துக்கு அந்த கதையை எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இதுலேயுமே கடைசியில் அழகாக ஒரு லவ் போர்ஷன் இருக்கும். நான் சொன்ன மாதிரி நஸ்லினுக்கும் இவங்களுக்குமான அந்த ஒரு எமோஷனாக இருக்கட்டும், இல்லை இடையில அவங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய கான்வர்சேஷனாக இருக்கட்டும், ரொம்ப சட்டிலாக அழகாக எந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணுமோ, இந்த கதையில் எந்த அளவுக்கு நம்ம ரோல் ப்ளே பண்ணணுமோ அந்த அளவுக்கு கல்யாணி பிரியதர்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே போல் நஸ்லின் அவர்களும் சரி, ரொம்ப ஒரு இன்னசென்ட்டான ஒரு கேரக்டர், அதை வந்து அழகாக பண்ணி இந்த கதைக்கு வந்து கூடுதலாக வலு சேர்த்துருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ கதை முழுக்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு இந்த கிட்டத்தட்ட இந்த எச்சி எப்படி உருவானாங்க, அதாவது எச்சினா யாருனாக்கா இவங்க கல்யாணி பிரியதர்ஷன் வந்துட்டு எப்படி எச்சியாக மாறினாங்க, காளியாக மாறினாங்க, சாதாரண மனிதனாக இருந்த அவங்க வந்துட்டு எப்படி காளியாக மாறினாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு ஒரு பின்னணி ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து கூறப்படுது. அப்புறம் இவங்க இந்த சமூகத்தில் எப்படி வந்துட்டு சர்வைவ் ஆகிக்கிட்டு இருக்காங்க, ஒவ்வொரு 20 வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் வெவ்வேறு இடங்களுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஏதாவது தீங்கு நடக்குதுனாக்கா அவங்க கண்மாடி நடக்கக்கூடிய பிரச்சனைகளை உடனே தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆளாக, ஒரு சூப்பர் பவர் உள்ள ஒரு ஹியூமன் பீயிங் கிடையாது, அந்த ஹியூமனை தாண்டிய ஒரு விஷயமா அவங்க இருக்காங்க, அதனால தான் அவங்க சூப்பர் பவராக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கதை வந்து கேரி அவுட் ஆகுது. இப்படி தான் வந்து படம் ஃபுல்லாக நடக்குது. அப்போ இந்த எச்சிங்கிற கதாபாத்திரம் இருக்கு இல்லையா, அது வந்து யாரையாவது கடிச்சிதுனாக்கா அவங்களும் அப்படியே மாறிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்துட்டு அவங்க எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாமல் உடல் அளவில் சுத்தமாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்துட்டு அப்படியே மாறிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சாண்டி வந்துட்டு ஒரு பயங்கரமான வில்லனிசம் ரோல் பண்ணியிருக்காப்புல. ஏற்கனவே லியோ படத்தில் பார்த்தோம் இல்லையா, அதை விட 2 மடங்கு 3 மடங்கு ஒரு சூப்பரான ஒரு ரோல் அவருக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஒரு படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டாக வராப்புல. படம் முழுக்க வந்துட்டு அவர் வந்துட்டு ஒரு மாதிரியான கேரக்டர் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. கடைசியில் வந்துட்டு அவர் முழுமையாக கெட்டவனாக மாறுறாப்புல. எப்போனாக்கா கல்யாணி பிரியதர்ஷன் வந்துட்டு அவங்கள கடிக்க போகி அதுலேருந்து அவர் தப்பிச்சு வெளியில் வரும்பொழுது கடிச்சிட்டு பாதிலே விட்டால் வந்துட்டு அவங்களுக்கு அந்த சக்தி போயிடுன்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அப்படியாக அவர் சக்தி வந்துட்டு அவர்கிட்ட போய் அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அவர் தீய எண்ணம் கொண்டவராக தீயவராக இருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடைசியில் அவங்க அம்மாவே கொலை பண்ணிடுறாரு. நம்ம சக்தி படைத்தவராக மாறணும், உலகத்தில் நம்ம சொல்படி கேட்டு தான் எல்லோரும் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்துக்கு போகிறாரு. அதில் அவங்க அப்பா சொன்ன சில விஷயங்களையும் வந்துட்டு ஒரு டைலாக்ல மேற்கோள் காட்டுறாரு. அப்பா என்ன சொன்னார், நம்மளை பார்த்து யாராவது பயப்படணும், அப்போ தான் வந்து நம்ம பெரிய ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்துட்டு ஆரம்பத்துலேருந்தே அவருக்கு இருக்குது போல். அப்படியாக அவர் வந்துட்டு ஒரு பயங்கரமான வில்லனிசம் ரோல் எடுக்கிறாப்புல. அவரை எப்படி சாண்டி எப்படி வந்துட்டு கொன்று கதை முடியுது அப்படிங்கிறத கடைசியாக கதை வந்துட்டு முடியுது. அதுக்கு முன்னாடி வந்து கல்யாணி பிரியதர்ஷன் வந்துட்டு என்னவாக இருந்தாங்க, எப்படி அதுவாக மாறினாங்க, அப்புறம் இந்த ட்ராவல் எப்படி அவங்களுக்குள்ளே போய்கிட்டு இருக்குது, கல்யாணி பிரியதர்ஷன் வந்துட்டு நஸ்லின் எப்படி மீட் பண்ணுறாரு, அவங்க 2 பேருக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த போர்ஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கேரி அவுட் பண்ணிருக்காங்க. எங்கேயுமே வந்து நம்மளுக்கு பெருசாக சுணக்கம் இருக்கிற மாதிரிலாம் தெரியலங்க. கதை வந்துட்டு ஒரு ஃப்ளோவாக அழகாக போய்கிட்டே இருக்குது. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா படம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் பொழுது டிஸ்கோஸ் பண்ணுறாங்க ஒரு கேரக்டர், அது வேறு யாரும் கிடையாது, துல்கர் சல்மான் தான். இந்த படத்தினுடைய ப்ரொடியூசருங்கிற அடிப்படையில் அவருமே அடுத்தடுத்த பாகத்தில் நடிப்பார் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் போல். பார்ட் 1 சந்திராவாக இருக்குது, பார்ட் 2 பார்ட் 3ங்கிறது பல்வேறு பெயர்களில் வரும் அப்படிங்கிறதுல எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேரக்டர்ஸ் எல்லாரும் வந்துட்டு ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தாங்க. இதில் பாராட்டுதலுக்குரிய 2 கேரக்டர் இருக்குது. என்னன்னாக்கா நஸ்லினுடைய ஃப்ரெண்ட்ஸாக 2 பேர் வராங்க இல்லையா, அவங்க 2 பேர் வந்துட்டு ரொம்ப அழகாக அவங்களுடைய ரோலை எடுத்து பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பெருசாக வந்துட்டு இந்த படத்தில் ஃபேண்டசி படத்தில் வந்து ரோல் இல்லாட்டியும் கூட அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேரக்டர் இருக்குல்ல, ஒரு காமெடி கேரக்டர், அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணிருக்காங்க. அங்கங்கே நம்மளை சிரிக்க வைக்கிறாங்க. அதனால் நீங்கள் படத்துக்கு போகும்போது ஏதோ ஃபேண்டசி படம் ரொம்ப சீரியஸாக இருக்கும், இல்லை வேறு எதுவும் பெருசாக இருக்காது அப்படின்னு நினச்சி போகாதீங்க. நிறைய எமோஷன்ஸ் இருக்குது, நிறைய சிரிப்பு இருக்குது. அதனால் ரொம்ப தாராளமாக நீங்கள் குழந்தைகளை கூட்டுக்கிட்டு சத்தியமாக போய் குழந்தைங்களை கூட்டுட்டு தாராளமாக போய் பார்க்கலாம். எந்த வித தயக்கமும் வேணாம். அடுத்த டெக்னிக்கல் டீம் பார்த்தீங்கன்னாக்கா வந்துட்டு டெக்னிக்கல் டீமை பொறுத்த வரைக்கும் சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. என்னதான் வந்துட்டு நார்மலான ஹியூமன்ஸ் வாழக்கூடிய ஒரு பேக்ட்ராப்பில் இந்த படம் சினிமா நகர்ந்துக்கிட்டு இருந்தாலும் கூட நம்மள மாதிரி ஆட்கள் வாழக்கூடிய சமூகத்தில் தான் அந்த கதை வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. இருந்தாலும் கூட இது ஒரு ஃபேண்டசி கதைங்க, சூப்பர் பவர் உள்ள ஆட்கள்லாம் அந்த சமூகத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதுக்காக, நம்மளுக்கு அந்த ஒரு ஃபீலை கொடுக்கறதுக்காக சினிமாட்டோகிராஃபியை ஒரு லைட்டிங்காக இருக்கட்டும் இல்லை மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக பண்ணியிருந்தாங்க. நமக்கு ஏதோ வந்துட்டு வேற ஒரு உலகத்தில் இந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் கிடைச்சிது. நம்மளால் வந்துட்டு இன் ஜென்ரல் நம்மளுடைய சொசைட்டியில் இந்த ஒரு விஷயம் நடக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு கடைசி வரைக்கும் கிடைக்கல. இருந்தாலும் அது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு எனக்கு தெரியல. மேபி எனக்கு வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக இன்னும் கூட
இந்த சமூகத்தில் ஒத்து நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கலாமோ, அந்த லைட்டிங்லாம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ, கலர்ஃபுல்னஸ் வந்துட்டு கொஞ்சம் குறைச்சிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. மற்றபடி மற்றவங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீல் கொடுத்துச்சின்னு தெரியல எனக்கு. ஏன்னா வேறு சில படங்கள் நம்ம லைட்டிங்ஸ்லாம் பார்த்துருக்கோம்ல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலான ஒரு பேக் ட்ராப் இருக்குது, ஒரு சொசைட்டல் பேக் ட்ராப் இருக்குனாக்கா ரொம்ப சிம்பிளாக தான் கேரி அவுட் பண்ணுவாங்க. மேபி ஃபேண்டசி கதைகள் நான் வந்து பெருசாக பார்த்ததில்ல. ஃபேண்டசி கதைகள் இப்படியாகத்தான் கையாளுவாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா மியூசிக் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்தது. எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கங்கெல்லாம் அழகான பீட்ஸை கொடுத்துருக்காரு மியூசிக் டைரக்டர். அதனால் அவருக்கும் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். எடிட்டிங்கும் ரொம்ப கோர்வையாக அழகாக வந்துட்டு எங்கெங்கே கட் வைக்கணுமோ அங்கங்கே கட் வச்சு கதைகளை நேர்த்தியாக சேர்த்து கொண்டு போயிட்டு விட்டுடுறாரு ஃபைனல் கிளைமேக்ஸ் வரைக்கும். அடுத்த பாட்டுக்கான லீடையும் அழகாக கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். மற்றபடி வந்து பார்த்திங்கனாக்கா பெருசாக குறை சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லைங்க. கதை வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான். ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் பசங்கள்லாம், அதாவது சின்ன பசங்கள்லாம் தாராளமாக கூட்டு போயிட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே வந்து பார்த்திங்கனாக்கா பயங்கரமாக வந்துட்டு மலையாள சினிமா வந்து புகழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே வந்துட்டு மஞ்சுமல் பாய்ஸ் வந்தோடனே மஞ்சுமல் பாய்ஸ் சூப்பராக இருக்குது படம், வந்து மலையாள சினிமா வந்து அடுத்த லெவலுக்கு எலிவேட் ஆகுது. ஆக்சுவலாக மஞ்சுமல் பாய்ஸ் வந்துட்டு அந்தளவுக்கு எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிமானு கேட்டிங்கன்னா ஓகே, எக்ஸ்ட்ராடினரி ஃபிலிம் தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை விட பயங்கரமான பெட்டரான தமிழ் ஃபிலிம்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்குது. உலகத்தரத்திலான சினிமாக்களை கொடுப்பதில் கோலிவுட்டுக்கு நிகர் கோலிவுட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்திய சினிமாவிலேயே. அப்படி இருக்கும்போது நம்ம ஊரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறோமா? ஜமா மாதிரியான ஒரு படம் வருது, பெருசாக ரெக்கக்னைஸ் பண்ணுறது கிடையாது. ஒரு ஊரில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம், மனிதர்கள் சார்ந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சமூக அமைப்பிலேருந்து கூத்து கலையை வச்சு ஒரு மையமாக வச்சு ஒரு படம் எடுக்கிறாங்கனாக்கா அதுக்கு நம்ம பெரிய ஆதரவு கொடுக்கறது கிடையாது. இப்போ மாவீரன் மாதிரியான ஒரு அழகான ஒரு கதை, அதுவுமே ஒரு ஃபேண்டசி கதை தான், ஒரு சூப்பர் பவர் கதை தான். அதை நம்ம எந்த அளவுக்கு வெற்றி பெற செஞ்சோம். 1001 மாதிரி ஒரு படம், ஒரு பிரம்மாண்டமான படம். இன்றைக்கி பாகுபலியை கொண்டாடுறோம், அன்றைக்கி 1001 வந்துட்டு பெருசாக கொண்டாட வந்துட்டு மறந்துட்டோம். ஆக உலகத்தரத்திலான படங்கள் நிறைய பெட்டரான கிரியேட்டர்ஸை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தளமாகத்தான் கோலிவுட் என்றும் இருந்துருக்கிறது. நம்ம மொழி படத்தில் வந்துட்டு யாராவது இந்த மாதிரியான புது முயற்சியோடு வந்தாங்கனாக்கா ஆதரிக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஆக இனி வரக்கூடிய படங்களில் தரமான படங்களை நம்ம ஆதரித்து கொண்டாடுவோம் அப்படிங்கிறது தான். அது எந்த மொழி படமாக இருந்தாலும் சரி, சினிமாங்கிறது வந்து பொழுதுபோக்கு. அது வந்துட்டு ஒரு யூனிவர்சல் லாங்குவேஜ் அப்படிங்கிற அடிப்படையில் எந்த மொழியிலிருந்து எப்படிப்பட்ட படம் வந்தாலும் அது தரமான படைப்பாக இருந்தால் அதை கொண்டாடி தீர்ப்போம். அந்த வகையில் இதுவும் ஒரு நல்ல படம், நல்ல படைப்பு தான். ஒரு 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமாலாம் தெரியாது. நிச்சயமாக 70 to 80% ஒரு மனநிறைவு கிடைக்கும். இந்த படம் பார்க்க போனீங்கன்னாக்கா நிச்சயமாக உங்களுடைய பென்னிங்கிறது வேஸ்ட் ஆகாது. ஒர்த் த பென்னி அப்படிங்கிறது தான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ, டாடா, பை பாய்.